ஹாய், இந்த வீடியோவில் ஒரு பைத்தன் ஸ்கிரிப்ட் எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு கரண்டாக இருக்க மார்க்கெட்டில் நமக்கு நிறைய விதமான ஃப்ரீ ஐடிஇஸ், டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன ஐடிஇஸ் இருக்குது, ஸோ அதில் எப்படி நம்ம பைத்தன் ஸ்கிரிப்ட் எழுதி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய ஐடிஇ அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குது. அதில் பைச்சாம், ஸ்பைடர், பைடெவ், ஐடில், விங் இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு ஐடிஇ தான். அப்புறமா டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ், கோட் எடிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளைம் டெக்ஸ்ட், ஆட்டம், விம் ஸ்பெசிஃபிக்காக விண்டோஸில் இருக்காது. விண்டோஸில் வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லினக்ஸ், மேக் இதுலலாம் டிஃபால்ட்டாகவே அது இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட், அப்புறம் ஜூபிட்டர் நோட் புக். ஸோ ஜூபிட்டர் நோட் புக் வேணும்னா நம்ம அனகோண்டா பைத்தன் டிஸ்ட்ரிபியூஷன் டவுன்லோட் பண்ணணும். ஜூபிட்டர் நோட் புக் டிஃபால்ட்டாக டவுன்லோட் ஆகிடும். மற்ற எல்லாமே அதுக்குன்னு தனியாக சாஃப்ட்வேர் இருக்குது, நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடிஸ் அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி பைத்தன் ஸ்கிரிப்ட் நம்ம ரன் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து எப்படி பைத்தன் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி பைத்தன் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் ஒரு பைத்தன் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி அந்த பைத்தன் ஃபைலை இன்வோக் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நான் பைத்தன் வெர்ஷன் எனக்கு தெரியணும், 2 விதமாக கூட தெரிஞ்சுக்கலாம். பைத்தன் -v அப்படின்னு கொடுத்தனா என்னுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்க பைத்தன் வெர்ஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி ஒருவேளை நீங்கள் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னாக்கா பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தன் நான் என்னுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க பைத்தன் வெர்ஷன் பைத்தன் 3.8.5. இது கரண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன். இப்போ நம்ம பைத்தன் இன்டர்பிரிட்டரை இன்வோக் பண்ணோம். ஸோ அதுக்கு பைத்தன் அப்படின்னு கீவேர்ட் மென்ஷன் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தன் அப்படின்ற இன்டர்பிரிட்டர் நம்ம இன்வோக் பண்ண உடனே பைத்தனுடைய வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ண அந்த வேர்ஷன் நமக்கு டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பைத்தனுடைய இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கோம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரிண்ட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் ஐ எம் ஹியர் அப்படின்னு என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு டைப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் வேல்யூ கொடுக்குறீங்க. ஸோ ஏக்கு 1 அப்படின்னு நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததில் பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஏவுடைய வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகும். இது மட்டும் இல்லை, மற்றது இஃப்எல் ஸ்டேட்மெண்ட், இன்னும் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா லிஸ்ட், டியூப்பிள்ஸ், டிக்ஷனரிஸ் இது எல்லாமே இந்த இன்ட்ராக்டிவ் மோட்லி ஆஸ் அ பிகினராக நம்ம கற்றுக்கலாம். ஸோ பைத்தன் இன்டர்பிரிட்டர்லேருந்து நம்ம குவிட் பண்ணோம்னா குவிட் அப்படின்னு கொடுத்தோம் நம்ம எக்ஸிட் பண்ணலாம். சாரி, குவிட்னு கொடுத்தோம் நம்ம வெளியே வரலாம், இல்லை எக்ஸிட்னு கொடுத்து வெளியே வரலாம், இல்லை கண்ட்ரோல் இசட்னு கொடுத்தோம் நம்ம வெளியே வரலாம். ஸோ நான் இங்கே குவிட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பைத்தன் இன்டர்பிரிட்டர் இந்த இன்ட்ராக்டிவ் மோட்லேருந்து நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். ஸோ இது ஒன் வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் த பைத்தன் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அடுத்தது ஒரு நோட் பேடில் நான் பைத்தன் ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் நான் சேவ் பண்ணுவேன்ல, சேவ் பண்ணும்போது .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் நான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் எங்கே அந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த பர்டிகுலர் ஃபைல் பாத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் நோட் பேட்லேயும் எழுதிக்கலாம், நோட் பேட் ++ யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம். ஸோ இங்கே நான் ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் நோட் பேட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல் ஃபைல்ஸ் இங்கே test.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ். ஸோ இந்த ஃபைலையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கமாண்ட் ப்ராம்ப்ட் வேணால் நீங்கள் இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் யூசருக்குள்ளே தான் டெஸ்க்டாப் இருக்குது. ஸோ சிடி டெஸ்க்டாப், ஏன்னா என்னோடய test.py ஃபைலை நான் டெஸ்க்டாப்குள்ளே தான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப் லொக்கேஷனுக்குள்ளே இருக்கேன். ஸோ இப்போது பைத்தன் அப்படின்னு அந்த கீவேர்ட் பைத்தனை இன்வோக் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஃபைல் நேம் கால் பண்ணணும். ஃபைல் நேம் கால் பண்ணி நம்ம என்டர்னு கொடுத்தோன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும். நான் அந்த ப்ரோக்ராமில் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது பிரிண்ட் ஆச்சு. ஐ எம் ஃப்ரம் நோட் பேட். ஸோ நம்ம 2 விதமாக பார்த்தோம். அஸ் அ பிகினராக நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கணும். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் லேர்னிங்காக கொடுத்தேன்.
கம்ப்ளீட் பைத்தான் ரிலேட்டட் பேசிக் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த நோட் பேட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை இன்ட்ராக்டிவ் மோட் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஐடிஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா நம்ம ஜூபிட்டர் நோட் புக்லேருந்து எப்படி பைத்தான் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது, பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக் வேணும் அப்படின்னாக்கா நம்ம அனகோண்டா பைத்தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே அனகோண்டா பைத்தான் டிஸ்ட்ரிபியூஷன் டவுன்லோட் பண்ணனால இப்போ அந்த பர்டிகுலர் ஃபைல் பாத்துக்குள்ளே போய் ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் கமாண்ட் அனகோண்டா ப்ராம்ப்ட் இருக்கும், இந்த ப்ராம்ப்ட்குள்ளே போய் ஜூபிட்டர் நோட் புக்னு கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்றத இதை டபுள் கிளிக் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஜூபிட்டர் நோட் புக் பேஸ் பண்ண அனகோண்டா ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கூகுள் குரோமில் வந்து அந்த ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக கூகுள் குரோமே ஓப்பன் ஆகி அதில் வந்து ஜூபிட்டர் நோட் புக் நார்மலாக இன்வோக் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் இங்கே ஜூபிட்டர் நோட் புக்கில் காப்பி அண்ட் பேஸ்ட் ஒன் ஆஃப் த யூஆர்எல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரௌசர் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஒரு பைத்தான் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட், அதாவது பைத்தான் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மேபி டெஸ்க்டாப்லையோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எந்த ஃபோல்டரில் போய் உங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த ஃபோல்டரில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் இங்கேயே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறனாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் இங்கே இருக்குது, செகண்ட்ஸ் அகோ அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கூட நான் நியூ கிளிக் பண்ணி இங்கே பைத்தான் 3 நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் 3 அப்படின்னு கிளிக் பண்ணனா இங்கே எனக்கு ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா untitled.ipynb. ஸோ ஜென்ரலாக ஜூபிட்டர் நோட் புக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும்னா IPYNB, அதாவது பைத்தான் இன்டராக்டிவ் பைத்தான் நோட் புக். மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து .py எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் ஜஸ்ட் போய் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் என்டர் அப்படி கொடுத்தேன்னா ஹலோ எனக்கு வந்து என்ன நான் பிரிண்ட் பண்ண சொல்லணும், என்ன நான் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லணும், அந்த இது வேல்யூ வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு அவுட்புட் கீழே வரும். ஸோ இது ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மெயினாக ஜூபிட்டர் ஒரு பிகினருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு சின்ன சங்க் ஆஃப் கோட்ஸ் கூட நீங்கள் ஒவ்வொரு இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரே இதில் வந்து, அதாவது இந்த ஒரே பிளாக்ல வந்து நீங்கள் எல்லா கோடும் எழுதணும்னு இல்லை, இந்த மாதிரி நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்சர்ட் கிளிக் பண்ணி இன்சர்ட் செல் பிலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு செல் வரும், இப்படியும் கொடுத்துக்கலாம். இல்லைனா ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இன்னொரு செல் கீழே வரும். இப்போ A = 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா பிரிண்ட் A அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த வேல்யூ நான் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லணும் அது பிரிண்ட் பண்ணணும். இங்கே எஃப்எல் ஸ்டேட்மெண்ட் என்ன விதமான கோட் பைத்தான் ரிலேட்டட் கோட்ஸுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்மால் சங்க்ல எழுதி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கூட எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினருக்கு இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கில் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம சப்ளைம் டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ சப்ளைம் டெக்ஸ்ட் நீங்கள் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் யூஆர்எலுக்கு போய் ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளைம் டெக்ஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தால் விண்டோஸ்க்கு, இல்லைனாக்கா மேக்காக இருந்தால் மேக் இல்லைனா லினக்ஸாக இருந்தால் லினக்ஸ், எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் 64 பிட்டாக இருந்தால் அதுக்கேற்றதும் நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் வெர்ஷனாக 32 வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப்ளைம் டெக்ஸ்ட். நான் சப்ளைம் டெக்ஸ்ட்டை ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால சப்ளைம் டெக்ஸ்ட் நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிவிடும். நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ test2.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு அசைன்மெண்ட் A = 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு if or else மாதிரி சும்மா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். if A = 1 ஸோ print
I am here, else print I am lost. அந்த மாதிரி ஜஸ்ட் திரும்ப கண்ட்ரோல் எஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பி, ஏக்கு அப்புறம் பி இருக்கலாம், அந்த பி கண்ட்ரோல் பி வந்து கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னாக்கா நமக்கு வந்து கீழே வந்து எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் தெரியும். ஸோ நான் வந்து ஏ ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்டே. ஸோ இப்போ இஃப் எல்ஸ் கண்டிஷனில் ஏ ஈக்குவல் டு ஒன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா ஐ எம் ஹியர். ஒருவேளை நான் இங்கே ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டுக்கு கண்ட்ரோல் பி பாருங்க, இப்போ வந்து அவுட்புட் மாறிடுச்சு, ஐ ஆம் லாஸ்ட். ஸோ நீங்கள் சப்ளைம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி கூட பைத்தான் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஐடிஸ் அண்ட் கோட் எடிட்டர்ஸ் பார்த்தோம். ஸோ இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்பைடர் இருக்குது. அதெல்லாம் அது ஸ்பைடர் கூட ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ ஸ்பைடர்லாம் வந்து மெயினாக எதுக்குனாக்கா சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா அனாலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் டேட்டா விஷுவலைசேஷன் பர்பஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. ஒரு சில ஐடிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக பைத்தானுக்காக மட்டுமே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஐடி வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ஒன்று சூஸ் பண்ணி அதில் நீங்கள் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் உங்கள் லேர்னிங் கர்வை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.